திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவருடைய ஜாதகம். இரண்டாவது முறையாக இடையில் ஒரு கேப் விட்டு இரண்டாவது முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவிலே. இப்போ அவருடைய போர்க்குணம், அக்ரெசிவ் கேரக்டர் என்று அங்கே பத்திரிகையாளர்கள் சொல்வார்கள். அதாவது ஆக்ரோஷமான குணமுடையவர்கள். அந்த குணம்தான். ஆமாம். அதே மாதிரி டிக்டோட்டோரியல் டெசிஷன்ஸ், அதாவது சர்வாதிகாரமான முடிவுகள், இந்த ரெண்டும் அவர் எடுக்கக்கூடியவர் என்று அங்கே பத்திரிகைகளிலே ஏற்கனவே அவர் தேர்தலுக்கு போட்டியிடும் போதே சொல்லப்பட்ட அந்த பிரச்சாரம், அதை அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம லக்கணம், துல்லியமான ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறார். 2 வியாழன், சந்திரன் விருச்சிக ராசி, கேது சேர்ந்திருக்கிறார். கேட்டை நட்சத்திரம், சூரியன் 10ல் இருப்பதை பார்க்க முடிகிறது. லக்னாதிபதி ராகு அங்கே இருக்கிறார். புதன் 11லே ஆட்சி பெற்றிருக்கிறார். 12வது ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். இது இவருடைய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. இவர் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற பல்வேறு குண நலன்கள் அவருக்கு இருக்குது. அதாவது குண நலன்னா என்னென்னா, ஒரு ஆக்ரோஷமான அக்ரெசிவ் கேரக்டர் என்று சொல்லப்பட்டதை அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சிறு வயதிலிருந்தே சண்டை இந்த WWE என்று சொல்லக்கூடிய மல்யுத்த அமைப்பில் அவர் சண்டை போட்டே வளர்ந்தவர். அங்கேயுமே நிறைய அந்த விதிகளுக்கு, இப்போ அந்த மல்யுத்தம் என்றால் அதுக்கு என்னென்ன விதி இருக்கோ அந்த விதிகளெல்லாம் மீறி அவர் பல அராஜகமான செயல்களையும் செய்வார். அது அப்பமிருந்தே அவருக்கு அந்த கேரக்டர். காரணம் என்னவென்றால், சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி, கொடியவர். அவர் லக்கணத்தில் உட்காந்துட்டார். அப்புறம் சூரியன் லக்னாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் 10வது இடம், மிக பலங்கொண்ட இடம். அதனால தான் இவர் உலக புகழ் பெற்றிருக்கிறார். பெரிய அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கிற அந்தஸ்தெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அது பகை வீடு. திக்பலம் பெற்றிருக்கிறார், பகை வீடு, ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அதனால் இவர் இப்படித்தான் இருப்பார். சர்வாதிகார முடிவுகள் எடுக்கக்கூடியவர் என்று பத்திரிகையாளர்கள் சொன்னது போல தான் அப்படி தான் இருக்குது. அடுத்தால பார்த்தீர்கள் என்று சொன்னால், விருச்சிக ராசியும் போர்க்குணம் தான். ஆமாம், செவ்வாய் தான். அப்போ அங்கே கேது வேறு சேர்ந்திருக்கிறார். சந்திரனோடு கேது சேரும்போது என்ன ஆகும்? உக்கிரத்தன்மை அதிகமாக ஆகும். அதே நேரத்தில் வியாழன் 5 கூடியவர், மிக பிரபல்யமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 5 9 கூடியவர் மிஞ்சும் பலன் செய்வார். அதனால் இவருக்கு 5ஆம் அதிபதி வியாழன் வலிமை பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் கொடுத்துருக்கு. ஆமாம், 9 கூடியவரும் அப்படித்தான், அவரும் உயர்ந்த பதவி கொடுத்துருக்கார். ஆனால் பாதகாதிபதியாக இருந்ததுனால இன்றைக்கி அவருடைய செயல்கள், அவருடைய அந்த யுத்தத்துக்கான அந்த முடிவுகள் இன்றைக்கி உலகம் முழுவதுமே, இந்தியாவில் முதற்கொண்டு கேஸ் தட்டுப்பாடு, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்பொழுது போரை நிறுத்துவதற்கான முடிவை அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் மற்றவங்க சொல்லி கேட்க மாட்டார். அவராக முடிவு எடுத்தால் தான் எடுத்தபடி. அது இந்த ஜாதகம் அப்படி. ஏன்னா 6ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 7 கூடியவராக இருந்தாலும் 12ல் மறைந்து விட்டார். அதனால் சத்ரு ஸ்தானம் மறைவாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. பலம் குறைஞ்சி விட்டது. அதனால் அவர் ஆரம்பத்திலேருந்தே எப்போவுமே ஒரு கை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு பேரே டீல் மேக்கர்னு ஒரு பேர் பார்த்துக்கிடுங்க. அமெரிக்க பத்திரிகைகளில் அவருக்கு சொல்லப்பட்டது டீல் மேக்கர். நான் சொன்ன டீல், அதுக்கு சம்மதிச்சா நீ பேசு, இல்லைன்னா போ அப்படின்பாரான். அதான் அவருக்கு பேர் டீல் மேக்கர்னு ஒரு பேர்லாம் உண்டு. அந்த அவருடைய கேரக்டருக்கு அந்த ஜாதகம் எப்படியெல்லாம் அவருக்கு அந்த கேரக்டரை உருவாக்கி அவரை செயல்படுத்துகிறது என்பதற்கு அது ஒரு காரணம். ஆமாம். அதே நேரத்தில் பாருங்கள், இப்படி தன்னுடைய ஜாதகம் இப்போ 80 வயசு ஆக போகுது. 1946 பிறந்தவர். கிட்டத்தட்ட 80 வயசு ஆக போகுது. இந்த வயதுலேயும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
அந்த ஜாதகத்தில் வந்து இவ்வளவு தூரம் அவருக்கு வலிமை கிடைத்திருக்கிறது. அதற்கு ஆனாலும் கூட இந்த லக்னாதிபதி சூரியன் இவ்வளவு வலிமை பெற்று பகை வீட்டில் சுக்கிரனுக்கு வந்து சூரியன் வந்து ரொம்ப பகை, 2 பேரும் ரொம்ப பகையாளிகள். அதனால் என்னென்னா அவருடைய செயல்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் எதுலேயும் டக்குன்னு கோவப்படுவார் யார், ட்ரம்ப்பு. அதனால் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவார். பகை என்று வந்துவிட்டால் அவர் வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக தாக்குவார், பார்த்துக்கிடுங்க. அது அவருடைய குணம். அது வேறு ஏற்கனவே விருச்சிக ராசி இப்படி பல விருச்சிக ராசி தான் ஏதாவது சொல்லுவாங்க, தேளவனோடு மோதாதே. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து சண்டைன்னு வந்துட்டு விட மாட்டாங்க, விருச்சிக இலக்கணக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம். அது அவங்களுடைய சுபாவம். இப்போ வந்து வியாழ திசை அவருக்கு போயிட்டுருக்குது. வியாழ திசையில் பிற்பகுதி போயிட்டுருக்கு. அது வேறு 8 கூடையவன், அஷ்டமாதிபதி. அதனால் அவரால் சில போர்க்கஷ்டங்கள் இவைகள் ஏற்படுகிறது. நன்றி, வணக்கம்.